லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை எஃப்ஐஆர்களையும் மூடும்படி உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு டாஸ்மாக்னு பேர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் பூரா மூடு. இரவு பகலாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இதை எதிர்த்து டாஸ்மாக் இடி எதிர்த்து டாஸ்மாக் கோர்ட்டுக்கு போச்சே, கவர்மெண்ட் எதிர்த்து இடி கோர்ட்டுக்கு போகுது. சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சார், நாங்கள் முடிச்சு வச்சிட்டோம், எனவே நீங்கள் வரக்கூடாது அப்படின்றது தானே சார் சட்டம். கரெக்டுமா? ஏமா 10 எஃப்ஐஆர் எப்படிமா ஒரே நாளில் முடிஞ்சீங்க சார்? இப்போது ஏற்கனவே வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக தான் விசாரணை தொடங்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சம்மந்தப்பட்ட துறையிலையோ ஒரு எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கணும். டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள். தமிழக அரசு இந்த இடி நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் அவர்கள் எடுத்து வைத்த முக்கியமான வாதமே எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வர்றாங்கன்னு இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை என்பது தான் டாஸ்மாக் உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த மிக முக்கியமான வாதம். இடி நாங்கள் அதெல்லாம் இவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணோன்னா இவங்க எவிடன்ஸை டேமேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் எங்களுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது, மணி லாண்டரிங் தான் எங்களோட நோக்கம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை எஃப்ஐஆர்களையும் மூடும்படி உத்தரவு போடப்பட்டுள்ளது. அது எப்படி சார் உடனடியாக க்ளோஸ் பண்ணுவாங்க? ரைட், நான் தான் புலனாய்வு அதிகாரி. இதில் இருக்க ஒரு எஃப்ஐஆரோட சாம்பிளை சொல்கிறேன். எஸ்கேப்பில் எலைட் இருக்காப்பா? எஸ்கேப்பில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தானே, எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் எலைட் ஷாப் இருக்குது. இன்றைக்கு திடீரென்று சோதனைக்கு செல்கிறார்கள். போகும்போது 2 லட்ச ரூபா எக்ஸஸாக இருக்குது, இல்லை 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜாக இருக்குது. இது தப்பு. சர்ப்ரைஸ் செக்கில் செக் பண்ணிவிட்டு 2 லட்ச ரூபா கல்லா லட்சம் இருக்குது சொல்லிவிட்டு இந்த 2 லட்ச ரூபா சீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த சோதனை நடக்கும்போது சென்னை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வருவார் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட, இந்த சர்ப்ரைஸ் செக்குக்கு. விஜிலன்ஸ் போலீஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க கூட வருவாங்க. வந்த உடனே அவர் பார்த்துட்டு இந்த 2 லட்ச ரூபா எக்ஸஸாக இருக்குன்னு விஜிலன்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார். கொடுத்தோடனே இதை புலனாய்வு பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே யார் யார் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அந்த டாஸ்மாகோட மேனேஜர் இருக்கார்ல, மேனேஜர், சேல்ஸ்மேன், யார் யார் பேர் இருக்கோ அவங்களெல்லாம் போட்டுட்டு இவர்கள் மீது பெரும்பாலும் துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இங்கே போய் சோதனை செய்த போது 2 லட்ச ரூபாய் கூடுதலாக இருந்தது, அல்லது 10 லட்ச ரூபாய் ஷார்ட்டேஜாக இருந்தது. இதற்கு காரணமானவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம். நான் தான் விசாரணை அதிகாரி, சரியா? ஸோ நான் இந்த விசாரணையெல்லாம் இவங்க கிட்டலாம் வாக்குமூலத்தெல்லாம் பதிவு செய்துட்டு இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவேன். சொன்ன உடனே இறுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்துக்கு தலைமையகத்திலேருந்து விஜிலன்ஸ் கமிஷனரேட்டுக்கு போய் விஜிலன்ஸ் கமிஷனரேட்லேருந்து இந்த ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் கவர்மெண்ட்டு கடைசியாக ரைட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போட்டாங்கன்னா அது முடிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு இதுக்கு போட்டாங்களே எஃப்ஐஆர், அது நிலுவையில் இருக்கிற கோர்ட்டுக்கு இதை அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இடி என்ன பண்ணுதுன்னா, இந்த எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குல்ல, இதை விசாரிக்கிறதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் நடந்த எல்லா முறைகேடுகளையும் விசாரிச்சுட்டு இருக்கு. எந்த எஃப்ஐஆரில், டாஸ்மாக் எஃப்ஐஆரில் இடி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. புரியுதா? ஒரு 40 எஃப்ஐஆர் இருக்குது. அதில் கூட அசம்பிளிலேயோ இல்லை நீதிமன்றத்துலேயோ இந்த வாதத்தை வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2021க்கு முன்னாடி இருக்கக்கூட எஃப்ஐஆர் இருக்குதுல்ல. அப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை விசாரிக்கிறார்களா அப்படின்ற கேள்வியெலாம் வந்துச்சு. ஸோ இப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த எஃப்ஐஆரில் இடி உள்ளே வந்திருக்குன்னே தெரியல. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு டாஸ்மாக்னு பேர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் பூரா மூடு. இரவு பகலாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இல்லை, இப்போ ஒரு வழக்குன்னா அதில் ஒரு ஏதாவது அஃபென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் சார்ந்தவங்கன்னா மயிலாடுதுறையில் 2 பேர், தஞ்சாவூரா மயிலாடுதுறை சார் 2 பேர், தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை சைனைடு 2 பேர், அதுவும் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்கு தான். இப்போ அந்த வழக்கை நீங்கள் எப்படி முடிவீங்க? 2 பேரும் இது பிசி ஆக்ட், ஸ்பெசிஃபிக்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ட். அவங்க கோர்ட்டில் இதை கமிட் பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்சி எஃப்ஐஆரின் அடிப்படையில் உள்ளே வந்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிவிஎஸ்சியில் டாஸ்மாக் சம்மந்தமாக எந்த மாதிரி எஃப்ஐஆர் அது ஈஸியாக எடுக்க முடியுமா? ஸோ டிவிஎஸ்சிக்கு டாஸ்மாக்னு எஃப்ஐஆர் இருந்தால் உடனே மூடு அதை. ஆனால் இந்த கோவன் பாடினார் அல்லவா, மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு. இவங்க உண்மையிலே டிவிஎஸ்சியில் இருக்க டாஸ்மாக் பூரா மூடுறாங்க, டாஸ்மாக் கேஸை பூரா.
வேகமாக அதை மூடிக்கொண்டிருக்காங்க. பண்ணாங்கன்னா இடி ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிறேன் நான். ரைட்டா? இதை எதிர்த்து டாஸ்மாக், இடி எதிர்த்து டாஸ்மாக் கோர்ட்டுக்கு போச்சே, கவர்மெண்ட் எதிர்த்து இடி கோர்ட்டுக்கு போகுது? போவோம். உங்கள் முன்னாடி நாங்கள் விசாரிக்கிறோன்னு அன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணோம். நீங்களே நீதிபதியே அந்த தீர்ப்பில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இது தேசத்திற்கு எதிரான குற்றம், பொருளாதார குற்றம். ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அதை விசாரிக்க வேண்டியது அரசோட கடமை. இப்போ இடி வந்து விசாரிக்குதுன்னா நீங்கள் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு அரசு துறையே வந்து வழக்கு தொடுப்பது வினோதமாக இருக்கிறதுன்ட்டு நீங்கள் தீர்ப்பில் சொல்லியிருக்கீங்க. இப்போ பாருங்கள் சார், எல்லா எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு போய் சொன்னால் கோர்ட்டு இது எப்படி பார்க்கும்? ஏன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? பட் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சார், நாங்கள் முடிச்சு வச்சிட்டோம், எனவே நீங்கள் வரக்கூடாது அப்படின்றது தானே சார் சட்டம். கரெக்டுமா? ஏமா 10 எஃப்ஐஆர் எப்படிமா ஒரே நாளில் மூடினீங்க? சார் இப்போது ஏற்கனவே வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ ஒரு ஜனவரி மாதம் ஒரு 2 எஃப்ஐஆர், பிப்ரவரியில் ஒரு 5 எஃப்ஐஆர், மார்ச்சில் ஒரு 8 எஃப்ஐஆரை நீங்கள் மூடி இருந்தீங்கன்னா லாஜிக்கல். ஹைகோர்ட்டு இடி விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்த 3வது நாளில் 30 எஃப்ஐஆர்களை எப்படி மூடுவீர்கள்? சரி, இப்படி ஒரு வாதத்தை வைப்பாங்கன்னு வச்சுங்க. சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து இது அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகிட்ட போய் வாதம் வச்சாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இது அரசியலுக்காக தான் போகப்பட்டது, நாளைக்கு இன்னொரு கட்சி வருவாங்க, ஓகேங்களா, கட்சி மாறிக்கிட்டே இருக்கோம், நான் வழக்கோட உண்மைத்தன்மை தான் நாங்கள் எவிடன்ஸை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ வரலாம், பி வரலாம், அதை பற்றி கோர்ட்டுக்கு கவலை இல்லைன்னு சொன்னார். ரைட்டு. நான் அரசியலுக்காக தான் இந்த வழக்கு போடப்பட்டது அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, இது உண்மைன்னு கூட வச்சிங்க, ஓகேவா? இங்கே வந்து யாரும் உத்தமாரெலாம் இல்லை எந்த கட்சியிலையும். ஸோ நானும் வந்து இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை, ஒரு கட்சியை நான் காப்பாற்றிங்கன்னு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் நீதிமன்றம் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பாஜக வந்து அரசியலுக்காக திமுகவை பழிவாங்கிறதுக்காக இந்த வழக்கை போடுறாங்க, நானே என் கட்சிக்காரனை காப்பாற்றணும், நான் வழக்கை மூடுறேன், அது ஒன்றுமே இல்லைன்னு. இதில் நீதிமன்றம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் இடி நடத்திய புலனாய்வில் மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் இந்த வழக்கோட க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா, கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா க்ளோஷர் ரிப்போர்ட், இதை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் ஃபைல் பண்ண அந்த இறுதி அறிக்கையை க்ளோஷர் ரிப்போர்ட்டை நிலுவையில் வைக்கவும், இடி விசாரணை முடிக்கும் வரை நிலுவையில் வைக்கவும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமா? முடியாதா? முடியும். பண்ண மாட்டாங்களா? கோர்ட்டில் நீங்கள் சொன்னீங்களா முன்னாடி, என்ன எவிடன்ஸ் இருக்குன்றதை தான் பார்க்கணும், கோர்ட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இடி சீல்டு கவரில் சார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் இவ்வளோ சார்னு எவிடன்ஸை கொடுக்குறாங்க, கோர்ட்டு என்ன பண்ணும்? வி கோ பை எவிடன்ஸ்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. பாருங்கள் சார், இதை மறைக்கிறதுக்கு தான் சார் அவசரமாக டிவிஎஸ் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இடிபி கோர்ட்டில் சொன்னால் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு. சில வழக்குகளை க்ளோஸ் பண்ணி சில மட்டும் அப்படியே வைங்க அப்படின்னா. ஒரு தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இது சின்ன விஷயம் கிடையாது. கேட்டிங்கல்ல, ஏன் சார் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண உரிமை எப்படிமா 2 நாளில் இவ்வளோ வேகமாக நீங்கள் முடிக்கிறீங்க? சரி, கடந்த 3 மாதத்தில் நீங்கள் தாக்கல் செய்த இறுதி அறிக்கைகளோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் ஒன்று கூட இருக்காது. கரெக்டாக? ஒரே நாளில் 30 அறிக்கைகளை நீங்கள் கொடுக்குறீங்க. கடந்த 4 மாதத்தில் நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேகத்தில் வேலை செய்யணுன்றது எனக்கு தெரியும். காட்ட முடியுமா? ஒரு தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் எடுத்துப்பாங்க, 1 மாதத்துக்கு 2 கேஸு 1 கேஸுன்னு முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல. எந்த எஃப்ஐஆரில் இடி உள்ளே வந்திருக்குன்றது தெரியாததுனால தானே எல்லா டாஸ்மாக் எஃப்ஐஆரை மூடுன்றாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். மாதத்துக்கு 10 ஒரு 50 இருக்குன்னு வச்சுங்க, 5 மாதம் இருக்குது, மாதத்துக்கு 10ன்னு மூடுறாங்க. தப்பு செய்கிறவங்க இந்த மாதிரி நிதானமாக செய்ய மாட்டாங்க இல்லையோ? அங்கேயாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும்ன்ற எல்லாத்தையும் மூடிட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு, இப்படி தான் வரும். யோ மாட்டிக்கூடாதியா, வாரத்துக்கு 1 இப்படி பண்ணுலாம் வராது. பதட்டம். நேரடியாக சிஎம் வீட்டுக்கு போகும் இடி. எப்படி பதறிட்டு ஓடி போய் ஹைகோர்ட்டை அணுகுனாங்க, சுப்ரீம் கோர்ட்டை எப்படி அணுகுனாங்கன்றதான் விரிவாக நம்ம பேசணும்ல. தப்பாக பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? இவ்வளோ பதட்டம் இருக்கிறவங்க எப்படிப்பா இவ்வளோ நிதானமாக நீ சொல்கிறது பாசிபிள் பண்ணலாம்? நான் மறுக்கலை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவான அறிக்கை கிடைக்கலாம், நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இதில் ஒன்றுமே இல்லை அந்த கேஸில். வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஏற்கனவே இதே போல் இடி உள்ளே நுழைந்த ஒரு வழக்கில் இருந்து எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி தப்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பேசணும். ஓஷியன் லைஃப் ஸ்பேசஸ் ஆர் சம்திங். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கூட அதில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. உடனடியாக இவங்க உச்சநீதிமன்றம் போய் சிபிசிஐடி விசாரணை ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கம்பெனி லா ட்ரிபியூனல் இருந்த நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. ஞாபகம் இருக்கா?
இப்போது அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய திரு PS ராமன் கோர்ட்லேயே சொன்னார்ல, என் கிளையண்ட்டு மிரட்டி இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறாருன்னு கோர்ட்டில் NCLTயில் கோர்ட்டில் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் 2 தரப்புமே பல்ட்டி அடித்து அமிக்கபிளா அண்டர்ஸ்டாண்டிங் ராமனே வந்து அரசு வழக்கறிஞராகி ஆகி அப்புறம் வந்து அந்த ஓஷியனா அந்த ஓனரே வந்து பீட்டர் அவர்களே பல்ட்டி அடிச்சு எனக்கு அதுக்கான லைக் இல்லை நான் நாங்கள் சமாதானம்னு சொல்லி முடித்த உடனே EDயால் ஒன்றுமே பண்ண முடியல. அதில் தான் அந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாரோ ஒருத்தர் பிடிச்சி விசாரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒரு எஃப்ஐஆர், என்ன எஃப்ஐஆர்னு தெரியுது, மூடினாங்க. இது எந்த எஃப்ஐஆர்னு தெரியும்? எந்த எஃப்ஐஆர்னு தெரியாததுனால டாஸ்மாகில் எத்தனை எஃப்ஐஆர் இருந்தாலும் மூடுன்ட்ருக்காங்க. தான் உளவுத்துறை இருக்குல்ல சார், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. எங்கே EDயில் எந்த எஃப்ஐஆர் வழியாக உள்ள போயிருக்காங்க அப்படின்னு ஒரு 10 எஃப்ஐஆர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இந்த 10 தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ED அடுத்த 10 சேர்த்துக்குது. அது சேர்க்கலாமா? ஏன் சேர்க்கக்கூடாது? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தானே வேணும் உனக்கு. இந்த துறையை விசாரிக்கிறீங்க தம்பி, அதெல்லாம் அவ்வளோ சுற்றிலாம் பேச வேணாம். நீங்கள் எவ்வளோ எஃப்ஐஆரை வேகமாக க்ளோஸ் பண்ணாலும் விசாகனா அப்ரூவர் ஆக போகிறாங்க. விசாகன்கிட்ட ஜெயிலுக்கு போறியா, அப்ரூவர் ஆகிறியா, இவ்வளோ தான் ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இவ்வளோ வேகமாக இந்த எஃப்ஐஆர்களை க்ளோஸ் பண்ண சொல்கிறதுக்கான உத்தரவை யார் பிறப்பித்திருக்க முடியும்? யூசி. ரொம்ப ஷார்ப்பாகிட்ட வரைக்கும் மாலத்தை நீங்கள் டெய்லி நம்ம பேசுகிறோம்ல சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா சிஎம்க்கு இதுவும் தெரியாது, அவர் என்ன அல்வா தின்னு இருப்பார். யாருக்கு சம்மன் வரும்னு சொன்னால் அவருக்கு தெரியும். அவருக்கு செய்தி அவருக்கு போகல. இந்த லகுடபாண்டி உளவுத்துறையினரை வைத்து கொண்டு அவர்களால் எந்த செய்தியும் எடுக்க முடியாது. நாம் பிரேக் பண்ணோடனே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியம். எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு, என்னப்பா யூசி எப்படி பாருங்கள் சார் ப்ரோக்ராம்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காமிச்சோன்னு தம்பி கரெக்டு. ஸோ யூசி இஸ் இஷ்யூவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. யோசிக்காமல் சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம்ல சார். ஏன் சிஎம் சொல்லியிருக்கலாம் சார்? அப்புறம் உங்களை மாதிரி இப்போ நான் பேச வேண்டியிருக்கோம். யூசி தான் எனக்கு சிஎம். உண்மைமா? அது உண்மை. சிஎம் இதை டிஸ்கஸ் பண்ணி எங்கே பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சது, அதிகாரிகளுக்கு தெரிஞ்சது. தன்னை காப்பாற்றிக்கணும். உதயச்சந்திரனுக்கு ED நம்மளை சம்மன் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ராஜா மாதிரி இருக்கும். உதயச்சந்திரனுக்கு ED சம்மன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா யார் இவரு? தமிழர் நாகரீகத்தை மீட்டெடுத்த செம்மல், கீழடி நாயகன். இவரை வந்து ED சம்மன் பண்ணிச்சு நியூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் இவரோட புகழ் என்ன வருது, இது என்ன வருது? எப்போ சார் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? எதுமா சம்மனா? இருங்கம்மா, பறக்காதீங்கம்மா. இப்போ தான் நியூஸை போட்டு விட்டுருக்கேன். ED இதை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர்கள் எடுப்பார்கள். அப்டேட் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு நான் இந்த தடவை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். நீங்கள் பாருங்கம்மா. நீங்கள் ஏம்மா நீங்களே பாருங்கள். இன்று விஜய் பாசிச பாஜகவை எதிர்த்து இன்றைக்கி பேச வர சொல்லுங்கம்மா. இப்போ நிகழ்ச்சி நம்ம பதிவு செய்யும்போது மணி 2:30. ரோட் ஷோ. ஆமாம், இன்றைக்கி இது கூட்டம் இல்லையா? சரி, அடுத்த கூட்டத்தை இப்போ சொல்லுங்கம்மா. அடுத்த கூட்டத்தில் பேசுவாரா விஜய் பாசிச பாஜக எதிர்த்து? இல்லை, லாஸ்ட்டு 2 நாளே சார் ரொம்ப சோர்வாக இருக்காரு. ஏன்னா சோர்வெல்லாம் விடுங்கம்மா. பிஜேபியை திட்டினாரம்மா? திட்டல. திட்ட வேண்டியதானே? இந்த நிகழ்ச்சியை யாராவது சொல்லியிருப்பாங்க, அண்ணே பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்கிறானே, பிஜேபி 2 திட்டுனேன், ஒரு ட்வீட் போனேன் பிஜேபி திட்டு பண்ணியிருக்கலாம்ல. அப்போது நீங்களே கேட்பீங்க. சொன்னீங்க என்னம்மா? பாருங்கள் தளபதி, பாருங்கள், பாசிசமும் பாஜகவும் பிரிக்க முடியாததுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள். ஸோ உதயச்சந்திரன் சம்மனை இவேடு பண்ணுறதுக்காக எஸ் இஷ்யூடு. இன்னொன்று யூசி சொன்னார்னா கேட்டு தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாது. என்ன பதிலுக்கு ஒரு அபய்குமார் சிங் டைரக்டர் வந்து இல்லை நான் சிஎம்கிட்ட பேசிக்கிறேன் பேச முடியுமா? க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் க்ளோஸர் ரிப்போர்ட் கொடுன்றாங்க. இதில் இவங்களும் மாட்டுவாங்க, விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸும். சொல்லிடுறேன், 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ்ன்றதான் உங்கள் ரிப்போர்ட்டு. எப்படி சரி பண்ணுவீங்க இதை? மகசூர் இருக்குது, மகசூர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. எப்படி சரி பண்ணுவீங்க இதை? ஒரு நாள் க்ளோஷர் ரிப்போர்ட் எப்படி கொடுப்பீங்க? நிறைய பேர் லீவில் போவாங்க போல இருக்குது. எது வேணாலும் நடக்கும். டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் போடலாம். நார்மலாக க்ளோஷர்னா க்ளீன் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது இல்லை, இதை நான் பண்ண மாட்டேன்னு லீவில் போவாங்க. 1-2 பேர் தான்மா, பெரும்பாலும் ஒத்துழைச்சிருவாங்க. இருப்பாங்க இந்த மாதிரி கிறுக்கனுங்க இருப்பாங்க. 1-2 பேர் நான் முடியாது சார், நான் லீவில் போகிறேன் சார், நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று இருப்பார்கள். உடனே செய்ய முடியாது சார். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ரெக்கார்டு தானே. கோர்ட்டு திடீர்னு ஏப்பா எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வாப்பா, சப்மிட் தி ஃபைல் பிஃபோர் கோர்ட் என்ன மாட்டிக்குவாங்கல்ல.